السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أن أقول أعوذ بالله من الشيطان الرجيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளை கொண்டு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக நிலை நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அல்லாஹ்வுடைய அருள் குறித்த தெளிவான சிந்தனைகளை மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. இந்த ஜும்மாவிற்கும் நான் அது தொடர்பான செய்திகளையே உள்ளடக்கிய பயானாக ஆக்கிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய இன்றைய ஜும்மாவிலே அர் ரஹ்மான் என்கின்ற தலைப்பில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய பல வசனங்களை நமக்கு அருளாக இறக்கி இருக்கின்றான். அதிலே சில அத்தியாயங்களை அல்லாஹு தாலா சிறியதாக ஆக்கி அதில் ஏராளமான பொருள் நிறைந்த செய்திகளை கூறியிருக்கின்றான். அதிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை எந்த ஒரு முஸ்லிமும் தவிர்க்க முடியாத அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான விதங்களில் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். நாம் அதில் உள்ள சிறப்புகளை நாம அறிந்து கொள்வதும் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு முன்னாடி இல்லை. அவர் சொன்ன செய்திகள் வெறும் எழுத்துக்களாகத்தான் நம் முன் கிதாபுகளில் இருக்கிறது. அதை எடுத்து விவரிக்கக்கூடியவர்கள் சில பயான்களில் விவரிக்கக்கூடிய செய்திகளை மட்டும் அறிந்து புருவங்களை உயர்த்திவிட்டு செல்வதை விட்டுவிட்டு நாம அந்த வசனங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏராளமான அடர்த்தியான பொருளை அறிந்து இறைவனுக்கு மிகவும் விருப்பமான நல்லடியார்களாக நாம் ஆகிக் கொள்வதற்கான முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் என்ற இந்த சொற்றொடர் என்பது காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வசனம். நல்லா கவனிக்கணும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் என்ற இந்த அறிவுரை, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்கின்ற இந்த அறிவுரை என்பது காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் பேசிய ஒரு வார்த்தை வாசகம். காஃபிர்களை பார்த்து அல்லாஹ்விடமிருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ்வே பேசுகிறான். என்னுடைய வார்த்தைகளை, அதில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். நாம் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நியாமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இறைவனுடைய நியாமத்துகளை, இறைவனை அறிந்து கொள்வதே ஒரு பெரிய நியாமத்து தாங்க.
அதுல இறைவனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்போடு வாழ்ந்து வருகிறோமா இல்லையா? நமக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான கடமை ஒன்று எப்போது நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. அர் ரஹ்மான் என்று வரும்போது அந்த ரஹ்மான் என்ற சொல்லுக்கு அருளாளன் என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். நிஜத்தில் மொழிபெயர்ப்பதற்குரிய நெருக்கமான வார்த்தையாக அது இருந்தாலும் வெறுமனே அருளாளன் என்று அந்த வார்த்தைக்குரிய பொருளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வது மிக மிக தவறான ஒன்று, பொருத்தமற்ற ஒன்று. ஏனென்று சொன்னால், அரபு சொற்களில் சில சொற்கள் குறிப்பிட்ட சில இடங்களுக்காக பயன்படுத்துவார்கள். அதிலே இந்த ரஹம் என்ற இந்த சொல் என்பது அது வினை சொல்லாக வரும்போது, அது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லாக வரும்போது, அது பொழியக்கூடிய, வழங்கக்கூடிய என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் ரஹம் என்பது ஒரு பெயர் சொல்லாகவும், பெயர் சொல் என்று சொன்னால் ஒரு பொருளை, குறிப்பிட்ட பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் ரஹம் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. நீங்க வேணா அரபு டிக்ஷனரி, அரபு தெரியக்கூடியவர்களா இருந்தா இல்ல இங்கிலீஷ் தெரியக்கூடியவர்களா இருந்தாலும் நீங்க தேடி பாருங்க. ரஹம் என்ற இந்த சொல் தாயினுடைய கருவறையை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். தாய் தன்னுடைய கருவுக்குள் குழந்தையை சுமக்கிறாளே, அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவருக்கு ரஹம் என்றுதான் அரபியிலே பயன்படுத்துகிறார்கள். ரஹம் என்ற இந்த சொல் குர்ஆன் வந்த பிறகு அதற்கு ரஹம் என்று பொருள் வைக்கவில்லை, பெயர் வைக்கவில்லை. இந்த ரஹம் என்ற சொல் என்பது குர்ஆன் இறங்குவதற்கு முன்பாக இருந்தே அரபுகளுடைய வழக்கப்படி தாயினுடைய கருவறைக்கு ரஹம் என்றுதான் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இதுதான் அகராதிப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அதில் இருந்து அல்லாஹ் தஆலா அரபுல குர்ஆனை இறக்கும் போது தன்னுடைய கருணையை, தன்னுடைய அருளை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தேர்வு செய்து கொண்ட பல வார்த்தைகளில் ஒரு வார்த்தை இந்த ரஹம். இந்த ரஹம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியது தனக்காக என்று, தன்னுடைய அருளுக்காக பிரத்யேகமாக பல வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கமாக ஆக்கி இருக்கிறார்கள். அதனுடைய வாசகத்தை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுல வருகிறதா இல்லையா அர் ரஹ்மான் அர் ரஹீம்? இந்த அர் ரஹ்மான் என்ற அந்த சொல் எப்படி இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்திய சொல்லாக இருந்தும் ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்திலே அது பயன்படுத்தி இருக்கக்கூடியதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரஹம் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்குள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹமை புரிந்து கொள்வதற்கு மனிதர்கள் பல்வேறு விதங்களில் முயற்சிக்கிறார்கள். தனக்கு கிடைத்த வாகனத்தின் மூலமாக இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ள முடியும் என்று முயற்சிக்கிறார்கள். தனக்கு கிடைத்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் இவை இறைவனுடைய அருளாக புரிந்து கொள்வதற்கு பல முஸ்லிம்கள் முயற்சிக்கிறார்கள். பலர் தனக்கு கிடைத்த அழகிய மனைவி இறைவனுடைய அருள் என்று நினைக்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. ஒருவருக்கு அழகிய மனைவி கிடைத்தால், ஒரு அழகிய இல்லம் கிடைத்தால், ஒரு அழகிய பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தால் அது அல்லாஹ்வுடைய அருள் என்று அவர் நினைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நிஜத்திலே பொருட்களை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை தீர்மானிப்பது சரி என்று இருக்கும் என்று சொன்னால், அது மாத்திரமே நம்முடைய குறிக்கோள் என்பதை முடிவாக இருக்குமே என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்கள் இறைவனை நம்பாத நிலையில் மரணித்தவர்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அமைந்ததே. அப்ப அல்லாஹ் அவருக்கு அருளை பொழிவதற்கு மறுத்து விட்டானா? வீடு வாசல் சொத்து சுகம் இவைகள் தான் இறைவனுடைய அருளுக்கு எல்லையாக நாம் வரையறுத்துக் கொண்டு அதில் அல்லாஹ்வுடைய அருளை தேட நாம் நினைக்கிறோமே என்று சொன்னால், வீடு வாசல் சொத்து சுகங்கள் அத்தனையும் இழந்த இப்ராஹிம் நபி தன்னந்தனியாக தன்னுடைய குடும்பத்தவரை ஊரவர்களை விட்டு வெளியே வந்தாரே, அவர் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு மறுக்கப்பட்டவராக ஆகிவிட்டாரா? இல்லை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் இவைதான் இறைவனுடைய அருள் புரிந்து கொள்வதற்குரிய இலகுவான வழிமுறை என்று நாம் தீர்மானித்தோம் என்று சொன்னால், அய்யூப் நபி பெற்றிருந்த நோய்வாய்கள் அவைகள் அவருக்கு தள்ளிய அந்த துன்பங்கள் அவர் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதியற்றவராக ஆகிவிட்டாரா என்று கேட்டால் நம்முடைய அறிவு அப்போதுதான் நமக்கு திறக்கிறது. இறைவனுடைய அருள் என்பது என்னுடைய ஐபோன் அல்ல, என்னுடைய சொந்த வீடு அல்ல, எனக்கு கிடைத்த வாகனம் அல்ல, எனக்கு கிடைத்த மனைவியோ பிள்ளையோ அல்ல. என்னுடைய இறைவனுடைய அருளை புரிந்து கொள்வதற்கு வேறு ஏதோ இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது.
எப்படி தாயின் கருவறையை ரஹம் என்று குறிப்பிடுகிறார்களோ, அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய குழந்தை எந்த தயவும் தேவையில்லாமல் அது தன்னை சுவீகரித்துக் கொள்வதற்குரிய எல்லா விதமான சூழல்களும் அதற்குள் இருக்கிறதோ, தாய் அந்த குழந்தையை பற்றி கவலைப்படக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை எந்த காரணம் கொண்டும் தன்னை பற்றி கவலைப்பட தேவையில்லாத ஒரு நிலையில் அது கருவுக்குள் இருக்கிறதோ, அதை போல அல்லாஹ் நம்மை அவனுடைய அருளை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். அவை நமக்கு கிடைக்கப்பெற்ற பொருட்கள் மூலமாக புரிந்து கொள்ள முயற்சிப்பது என்பது மிக மிக மடமையான ஒன்று. பலருக்கு நாம் பார்க்க முடிகிறது, பலரை பார்க்க முடிகிறது. ஒரு ரம்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை அவர் அருள் என்று நினைக்கிறார். அந்த அருளை அவர் அருளாக நினைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அது கிடைக்க பெறாதவர் அருள் இல்லாதவரா என்று கேட்டால் அப்போதுதான் அவருக்கு புரியும், இல்ல இது அருள் இல்ல. அருள்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தை எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்வதற்குரிய சீர்தோஷணமான நிலை, அதனுடைய உணவு போக்குவரத்து எல்லாவற்றையும் தாங்கியதாக கருவறை இருக்கிறதோ, அதுபோல நாம் நம்முடைய ரப்பை சந்திக்கும் வரை நாம் சீர்தோஷணமான முஸ்லிமாக நம்மை வலுவான முறையில் தாங்கிக் கொள்ள தகுதி வாய்ந்த ஒன்றாக இறைவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் முயற்சித்து புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் நிஜத்தில் இறைவனுடைய ரஹமை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆக முடியும். இது என்னுடைய சொந்த கற்பனை கிடையவே கிடையாது. குரானில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டா, அர் ரஹ்மான் அல்லமல் குரான். நீங்க குரானுடைய அர் ரஹ்மான் சூராவுடைய துவக்க வாசகம் அர் ரஹ்மான், அவன் அருளாளன். அல்லமல் குரான், அவன் குரானை கற்றுக் கொடுத்தான். அவன் அருளாளன், அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இதுதான் அர் ரஹ்மான் சூராவுடைய துவக்க வாசகங்கள். அந்த அர் ரஹ்மான் சூராவுக்குள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஏராளமான நியாமத்துகளை பேசி இருக்கிறான், முத்துக்களை பேசி இருக்கிறான், நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பயண வசதிகளை பேசி இருக்கிறான், வானத்தை பற்றி பேசி இருக்கிறான். அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த சூராவினுடைய போகிற போக்கில் பேசிக் கொண்டு போகிறான், புரிய வைக்கிறான். இதெல்லாம் செஞ்ச ரஹமத்து தான். ஆனா அறிவாளிகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனை ஒரு ரஹமாக புரிந்து கொண்டார்களோ அதுபோல ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரஹமின் வெளிப்பாடு. இதிலிருந்துதான் அல்லாஹ்வுடைய ரஹமை நாம் அடைந்து கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு 400 ரூபாய் கொடுத்து அச்சிடப்பட்ட திருமறை குர்ஆனை வாங்கி அதற்கு ஒரு அழகான துணியை போர்த்தி வைத்துக் கொண்டு விரும்பிய போது எடுத்து படிக்கக்கூடியவர்களாக இருப்போம்னு சொன்னா ஓரளவுதான் அருளை தேடுகிறோம் என்ற அர்த்தம். நிஜத்தில் அருளை தேடுவதற்குரிய வழிமுறை என்னன்னு கேட்டா, நாம் வாய்ப்பு இருந்தால் குர்ஆனை திறந்து படித்து அதில் இருக்கக்கூடியதை புரிந்து அருளை தேடலாம். இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே நாம் அறிந்த பல திருமறை வசனங்கள், வஹீயின் வசனங்கள், அதை சிந்தித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய வேறு பணிகளின் போது கூட அல்லாஹ்வுடைய அருளை தேட முடியும். அல்லாஹ் தன்னுடைய அருளாக குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்கின்ற உண்மையை எப்போது ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள முடிகிறானோ அப்போது அவன் நிஜமான அருளை பெறுவதற்குரிய பாதையை நோக்கி அவன் பயணிக்க ஆரம்பமாகிறான் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். இன்னமும் இதனை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக யூனுஸ் சூராவுடைய 58வது வசனம், அதுதான் என்னுடைய ஜும்மாவினுடைய துவக்கத்துல வாசிச்சேன். குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய அருளிலும் அன்பிலும் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ள சொல்லுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் தஆலா வஹி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மக்களுக்கிடம் நீங்க சொல்லுங்க, அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்குரிய ஏற்ற ஒன்று என்ன தெரியுமா? இறைவனுடைய அந்த அருளிலும் அன்பிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்வதற்கு தேடிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள்ட்ட சொல்லுங்க. ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் எதை திரட்டி மகிழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அதை விட இது சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அவனுடைய அருளையும் அன்பையும் ஒரு பக்கம் மக்களுக்கு எடுத்து காட்டி இதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இன்னொரு பக்கம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பது நீங்கள் திரட்டி கொண்டிருக்கக்கூடியவைகளை கொண்டு இது ஒண்ணு காட்டுறான்.
அப்ப இன்னொன்ன காட்டிட்டு இதை விட இது சிறந்ததுன்னு சொல்றான். இப்ப இன்னொன்ன காட்டிட்டு இதை விட இது சிறந்ததுன்னு சொல்லும் போது அந்த இன்னொன்னு அவர்கள்ட்ட இருந்தது என்ன அப்படின்னா, அவர்கள்ட்ட இருந்தது நம்மை போன்ற மாட மாளிகைகள்லாம் கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய பளிங்கு கற்கள் போல கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய வாகன வசதிகள் போல கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய உணவு களஞ்சியம் போல் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்தது என்ன? அன்னைக்கு எப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் அவர்களிடத்திலே சொல்கிறானோ அப்போது அவர்களிடத்தில் இருந்தது என்ன? பேரிச்சம்பழம், கோதுமை, ஒட்டகம், குதிரை, இன்னும் அவர்களுடைய பயன்பாட்டுக்கு தேவையான சில பொருட்கள், வெந்தும் வேகாததுமான பொருட்களை கொண்டு கட்டிய கட்டிடங்கள், அவ்வளவுதான். இதுதான் அவங்கள்ட்ட அன்னைக்கு இருந்துச்சு. அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த அற்பமான பொருளை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை விட இது சிறந்ததுப்பா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அது பெருசு, நம்மளுக்கு அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தவைகளை விட குர்ஆன் பெருசு என்பதை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக அவர்களுக்கு புரிய வைக்கிறான் இந்த வசனத்துல. இது மறைமுகமா இல்ல, நேரடியா குர்ஆனை தான் குறிக்குது என்பதற்கு நீங்கள் ஒரு விளக்கம் பெற வேண்டும்னு சொன்னா அப்படியே ஒரு வசனம் முந்தி போங்க. 57வது வசனத்துல, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇஸத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் வந்துவிட்டது. நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் அதில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்போ ஒன்றை அல்லாஹ் தஆலா முந்தி சொல்லும் போது வஹி குறிக்கக்கூடிய எல்லா விதமான சொற்களையும் சொல்லிவிட்டு, இந்த வஹி உங்களுக்கு வந்துருச்சுப்பா, உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் வந்துருச்சுப்பா, நீங்க இறைவனுடைய நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு அருள் இருக்கிறதுப்பான்னு சொல்லிட்டு இந்த பொக்கிஷத்தின் மீது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படட்டும். நீங்கள் எதை திரட்டி கொண்டிருக்கிறீர்களோ அது நீங்க எப்ப வேணாலும் திரட்டிக்கலாம். ஒரு 50 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கு வாழ்நாள் குறைவா இருந்தாலும் அவன் திரட்ட வேண்டும் என்று விரும்பியதிலே சிலவற்றை அவன் திரட்டிக் கொள்ள முடியும். உலகம் அப்படிதான் இருக்கிறது. உலகத்தை திரட்டிக் கொள்வதற்கு ரொம்ப பெரிய நம்ம குட்டிக்காரன் எல்லாம் போட தேவை கிடையாது. ஏன்னா உலகத்தை ரொம்ப எளிமையாக்கி தருவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவன்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஒருவர் இன்னொருவரிடம் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய தொலைபேசிகள் எங்கெங்கோ இருந்துச்சு, எங்கோ ஊருக்கு 1-2 இருந்துச்சு. அது உலகத்தினுடைய மாபெரும் வசந்தமாக அன்று கருதப்பட்டது. டெலிபோன் இருக்கக்கூடிய வீடு எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய ஒரு சர்க்கார், அவர் எவ்வளவு பெரிய வசதியானவர் அவர். ஆனால் இன்றைக்கு அந்த உலகத்தை நவீனப்படுத்தி எளிமைப்படுத்தி இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டான்? 8ஆம் கிளாஸ் போற புள்ள கொரோனா காலத்துல தனக்கு ஒரு சொந்த போனோட சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல வாகனங்கள் இந்த உலகத்திலே ஒரு பொருளாக, பெரும் பொருளாக மதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு வாகனங்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரு பையன் 18 வயசு ஆகிறான் இல்லையே, அவனுக்கு ஒரு லைசன்ஸையும் ஒரு வண்டியை வாங்கி கொடுப்பது நம்முடைய தலையாய கடமையாக ஆகக்கூடிய அளவுக்கு அந்த பொருளை எளிமைப்படுத்தி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, ஆண் பெண்ணுக்கு தகுந்த மாதிரி, இளைஞர்களுக்கு முதியவர்களுக்கு பிரிச்சு கொண்டு வந்திருக்கானா இல்லையா? உலகத்தை ஒருவன் மனிதனுடைய கையில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு பெரும் கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படியோ எளிமைப்படுத்தி உலகத்தினுடைய வசந்தங்களை கொண்டு வந்து நம்மள்ட்ட சேகரிச்சிருவாங்க. இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நீங்க அதை அடையத்தான் போறீங்க. கண்டிப்பா எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் இறைவனுடைய அருளாக இருக்கக்கூடியதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இன்னைக்கு யார் இருக்கிறா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேரால் அது முடிகிறது? இல்லை, அப்படி கொண்டு வந்து சேர்க்கும் போது கூட எத்தனை பேரால் அந்த வசந்தங்களை எண்ணி மகிழ்ந்து அதை நிலை நிற்க முடிகிறது? ஜும்மா என்று அஸ்ஸர் என்றே ஜும்மாவினுடைய எல்லா செய்திகளையும் கரைத்து குடித்தது போல் இருக்கக்கூடியவர்கள் ஜும்மா என்ற அஸ்ஸர் என்றைக்கே எல்லாத்தையும் காத்துல பறக்க விடக்கூடிய நிலைக்கு மாறுறோமா இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப கடினம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய அருளாக நீங்கள் நினைத்தீர்கள், நான் நினைத்தேன் என்று சொன்னால் இது எப்படியோ கட்டி பிடிச்சிக்குவேன், இதை விட்டு விலக மாட்டேன். இப்போ உலகத்தின் பின் ஓடுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்ல, அன்றைக்கு இருந்த மக்களுக்கும் இருந்துச்சு. நமக்கும் இருப்பது போல இப்ராஹிம் நபி காலத்து மக்களுக்கும் இருந்துச்சு. நமக்கு இருப்பது போல நூஹ் நபி காலத்து மக்களுக்கும் இருந்துச்சு. நமக்கு இருப்பது போல சாலிஹ் நபி மக்களுக்கும் இருந்துச்சு. என்ன?
இந்த உலகத்தின் வசந்தங்களுக்கு பின் ஓடி அதிலே மகிழ்ச்சியை தேடிக்கொள்வது, அதிலே இறைவன் தந்த அருளை பெற்று பெரிய மகிழ்ச்சியானவர்களாக வெளியே காட்டிக்கொள்வது, பகட்டு மிக்கவர்களாக காட்டிக்கொள்வது இருந்துச்சு அன்னைக்கு அவங்களுக்கு. அதேதான் நம்மள்ட்ட வேற வடிவத்துல இருக்கு. அவங்க பாறைகளை குடைந்து பெருமை அடித்துக் கொண்டதாக நாம் கட்டிடங்களை எழுப்பி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். பாறைகளை உடைச்சு அதுல இருந்து கல்லை கொண்டு வந்து வச்சு அதை பாலிஷ் போட்டு இதுல பெருமை தேடி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவர்கள் நகை நட்டு அது பொருட்களை வைத்து அவர்கள் எந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாரோ அதுவரை நாம் அன்னைக்கு அவங்க ஒட்டகம், கோவேரி, கழுதை, குதிரை, இன்னைக்கு நாம ஆடி, BMW, பென்ஸ் இப்படி. அப்போ எல்லா காலத்து மக்களுக்கும் இறைவன் செய்திருக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த உலகத்தின் வசந்தங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துலதான் ஆக்கி இருக்கிறோம். அது ஒரு சீனத்தான் நான் வச்சிருக்கிறேன், அது சீனத்து தான். ஆனால் அந்த ஜீனத் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த ஜீனத்துகளோடு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இன்னொரு பக்கம் காட்டுறோம். ஒரு பக்கம் நீங்கள் கண்ணில் பார்த்து தொட்டு தடவி மகிழ்ந்து அடையக்கூடிய இன்பத்தை அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் எடுத்து காட்டி, இதில் மகிழ்ச்சி தேடாதீங்க, இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுடைய வார்த்தைகளை மட்டும் எடுத்து வச்சு இதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கன்னு சொல்றான்னு சொன்னா, படைத்த ரப்புக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறதுன்னா, இந்த உலகத்தின் வசந்தங்கள் இவர்களை இழுப்பதற்கு ரொம்ப தயாரான நிலையில இருக்கும். ஆனால் நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை அவர்கள் விட்டு, அந்த கஷ்டத்திலிருந்து விலகி அதை அவங்களுக்கு மனசுக்கு விரும்பிய ஒன்றை ஆக்கிக்கணும்னா அதை இறைவன் விளக்கும் போது அது தன்னுடைய அருளாக விளக்குறான். காஃபிருக்கு இது புரியாது. காஃபிர் சுலோகம் கேட்பான், முஷ்ரிக் அவன் வசனிகளை கேட்பான், ஈசாயிகள் அவங்க பைபிளை கேட்பாங்க, அவங்க எழுதி வச்சுக்கிட்ட பைபிளை கேட்பாங்க, தௌராத்தை அவங்க எழுதி வச்சுக்கிட்ட தௌராத்தை யூதர்கள் கேட்பாங்க, இன்னும் சிலர் அரசியல்வாதிகள் பேச்சை கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா எல்லாவற்றிலும் சுயநலம் இருக்கும். அல்லாஹ் தன்னை ஹம்த், எல்லாவற்றுக்கும் புகழுக்குரிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பி, அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் புகழ் அவனுக்கு தான் சொல்லிட்டு அந்த புகழுக்கு சொந்தக்காரன் நாடி இருப்பானே என்று சொன்னால், நம்மை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்கு அனுப்பிய அந்த நாளில் இருந்து சதா துன்பங்களையே அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்க கூடும் மனிதனுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அனுப்பும் போதே, மனிதனை அனுப்பும் போதே மன்னித்து ஒரு வாக்குறுதி அளித்து, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்ற வாக்குறுதி அளித்து, அந்த வாக்குறுதி அடிப்படையிலே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றியவர் எங்கே இருந்து வெளியேறினீர்களோ அங்கே மறுபடியும் போவதற்குரிய வழியை பெற்றுக் கொள்வார், தேடிக்கொள்வார் என்று சொல்லி அனுப்புனானே ஒரு அறிவுரை, சொல்லி அனுப்புனானே ஒரு வாக்குறுதி, அதை இறைவன் நிறைவேற்றினானா இல்லையா? எத்தனை வடிவங்கள் இறைவன் நிறைவேற்றினான்? எந்த வேதத்தையாவது மனிதர்கள் அலட்சியப்படுத்தினார்கள்னு சொன்னா மறுபடியும் அவர்களுக்கு ஏற்றவாறு, அந்த மக்களுக்கு ஏற்றவாறு நபிமார்களை மாற்றி, வேதங்களை மாற்றி, இறைவன் பேசுவது ஒண்ணுதான். ஆரம்பத்துல இருந்து இறைவன் பேசுவது ஒரு மாதிரிதான், ஒரே செய்தி தான். தன்னை வணங்கணும், தன்னுடைய தூதர்களை பின்பற்றணும், அதுதான். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, அத்தனை நபிமார்களுக்கு அத்தனை வேதங்கள் என்ன? அதெல்லாம் நான் ஒரு கிதாப் அமிச்சு ஒரு கிதாப் போய் நடங்க நல்லா சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? மாறாக அந்த கிதாபுகளை மாற்றி 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 மாற்றினால ஒன்று மட்டமாகிறாது. நாம மட்டம் ஆயிட்டோன்றனால நமக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் நமக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் தகுந்த மாதிரி கடைசியா குர்ஆன் அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்யும் போது இது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வேதமா ஆக்கி, இன்றைக்கு நீங்கள் அந்த குர்ஆனை இங்கிலீஷ்கார எடுத்து படிச்சாலும் நேர்வழி இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு அரபுக்காரனுக்கு இருக்கக்கூடிய அதே விதமான ஒரு பலன்கள் வெள்ளைக்காரனுக்கு இருக்கு, தமிழ்காரனுக்கு இருக்கு, தெலுங்குக்காரனுக்கு இருக்குது, கன்னடாக்காரனுக்கு இருக்குது, பேரனாமெட்டுக்காரனுக்கு இருக்குது, இதே மாதிரி பார்சிலோனாக்காரனுக்கு இருக்குது. யாரா இருங்க, இந்த அருளுக்கு நிகராக ஒரு பொருளினுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சின்னு சொன்னா அல்லாஹ் அப்படி கை விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா அல்லாஹ் கைவிடுவது நமக்கு பேர் இழப்பு. அப்படி அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவர்கள் தான் ஈசாயிகளும் யூதர்களும்.
நசாராக்களும் யகூதுகளும் யாரு? அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவன். யோசிச்சு பாருங்க. பனு இஸ்ராயல்கள் என்று அவர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய பெயர் இப்ராஹிம் நபியுடைய பேரனுடைய பெயர். இப்ராஹிம் நபியுடைய பேரனுடைய காலம் இன்னையிலிருந்து நீங்க ஏதோ ஒரு தொல்லியல் துறையினுடைய ஒரு வரலாற்று குறிப்புப்படி எடுத்துக்கிட்டாலும் சுமார் 4000 வருஷம். 4000 வருஷமா அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதையுமே மதிக்காம கடைசியில் ஈசா நபியை கொலை செய்வேன் என்று தீர்மானித்தவர்களை அல்லாஹ் தஆலா இதற்கு மேல் இவர்களுக்கு வஹி கிடையாதுன்னு தீர்மானிச்சு தன்னுடைய அருளாக இருந்த நபிமார்கள் என்ற அந்த பதவி, தன்னுடைய அருளாக இருந்த வஹி என்ற அந்த அற்புதம் ரெண்டுத்தையும் துண்டித்து நிப்பாட்டி அப்படியே இப்ராஹிம் நபியுடைய மற்றொரு மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருப்பி அவருடைய வம்சத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கி குர்ஆனை கொடுத்து இதுதான் இனி என்னுடைய வார்த்தை கடைசி வரை, இதுல எந்த மாற்றமும் தேவையில்லைன்னு சொல்லி அல்லாஹ் முடிவு செஞ்ச ஒரு விஷயம் அருளா இருக்க முடியுமா? இன்னைக்கு வாங்கின கார் 1.5 மாசம் 2 மாசம் 1 வருஷம் கழிச்சு எப்படா மாத்துவோம், என்னடா இவ்வளவு ஃபால்ட்னு சொல்லி பரிதவிக்கக்கூடிய ஒரு பொருள் பொக்கிஷம் நமக்கு பெருசா இருக்கணுமா என்று சிந்தித்து பார்க்கும் போது அர் ரஹ்மான் என்கின்ற புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல குதிச்சிரு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. குர்ஆனை அல்லாஹ் ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்கிறான். குர்ஆன் என்ன ஒண்ணு நீங்க குர்ஆன் மட்டும் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்குள்ள வருவது கிடையாது. வஹீக்குள்ள, வஹி என்பது எப்படி குர்ஆன் ஒரு புறத்தில் நம்மை வழி நடத்துமோ, நம்மை செம்மைப்படுத்துமோ, அதே போல வஹியின் விளக்கங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான பொன்மொழிகள், அதை குர்ஆனை நிலைநிறுத்தக்கூடிய பொன்மொழிகள், அதற்கு போல் வாழ்ந்து காட்டிய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை, இந்த ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள், இவைகளும் வஹிதான். இதற்குள் குதித்து பாருங்க, இதற்குள் குளிச்சு பாருங்க. நீங்க எடுக்கக்கூடிய முத்துக்களுக்கு அளவே இருக்காது. நிஜத்தில் அறிஞர்கள் உருவாகுகிறார்கள்னு சொன்னா அவர்கள் அறிஞர்களாக பிறந்தது கிடையாது, உருவாகித்தான் இருக்கிறாங்க. அவர்களை அறிஞர்களாக உருவாக்கியது இந்த வஹிதானே தவிர அவர்களுடைய அறிவு கிடையாது. வஹி அப்படித்தான் உருவாக்கும், ஒவ்வொருவரையும் அறிஞராக உருவாக்கும். உங்களுக்கு பேச மேடை கிடைக்காமல் இருக்கலாம், பேச ஆள் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்திற்கு புரிய வைக்க உங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு உதவாமல் இருக்காது. அதற்கு நீங்கள் அறிந்ததை சிந்தியுங்கள், அறியாததை தேடுங்கள், வஹியோடு நிலை நிற்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். இந்த நேரம் ஆயிடுச்சு. ரஹ்மான், அர் ரஹ்மான் என்பதை குர்ஆனோடு நான் தொடர்பு படுத்துவதற்கான முக்கியமான மற்றொரு வசனம் என்னன்னு கேட்டா அல் அஷ்ர் சூராவுடைய வசனம். லவ் அன்ஸல்னா ஹாஸல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ் வ தில்கல் அம்சாலு நஸ்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரும். இந்த வசனம் உங்களுக்கு நல்ல பாலர் பாடம், மனப்பாடம். என்ன? அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை சுக்கு நூறாக பணிந்து நொறுங்கி அல்லாஹ்விடம் அப்படியே சரண்டர் ஆயிருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஏன் அந்த மலை அப்படி ஆகும்னு சொன்னா ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, அவனே அல்லாஹ், அவன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறியக்கூடியவன். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் அருளாளன் அன்புடையவன். குர்ஆன் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் அது பணிந்திருக்கும், நொறுங்கி இருக்கும், இறைவனுடைய அச்சத்தின் ஹஷியத்தில்லாஹ், இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக சொல்லிட்டு அந்த அச்சம் அதற்கு ஏன் ஏற்படும் அப்படின்னா இந்த குர்ஆன் மூலமாக அதில் உள்ள வார்த்தைகள் எங்க இருந்து வெளிப்பட்டதுன்னா அந்த மலைக்கு உள்ள இருக்கக்கூடியதையும் வெளியே இருக்கக்கூடியதையும் அறிந்தவனுடைய ரப்பு கிட்ட இருந்து வந்தது. அந்த ரப்பு ஏன் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பணிவை தருகிறான்னா அவன் ரஹ்மானாக ரஹீமாக இருக்கு. குர்ஆனை அறிந்தவர்கள் ஜாம்பவான்களாக சுற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா அதை இறக்கல. அந்த குர்ஆனை அறிந்தவர்கள் பணிவில் தங்களை உலகத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த பணிவைத்தான் ரசூலுல்லாஹ் காலம் முழுவதும். ரசூலுல்லாவை விட குர்ஆனை அறிந்தவர்கள் இருக்க முடியுமா? ரசூலுல்லாவுடைய குர்ஆனை கடைபிடித்தவர்கள் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த உம்மத்தினருக்காக உம்முடைய சிறகுகளை தாழ்த்தி கொள்ளுங்க.
எல்லாவற்றுக்கும் முன் நெஞ்சை நிமிர்த்தி நிற்பதற்குரிய தகுதிகளோடு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்போர்ட்ட அப்படி இருங்க, நம்பிக்கை கொண்டோர்ட்ட அப்படியே அவங்கள அரவணைச்சுக்கோங்க, உங்க சிறகுகளால் அவங்கள மூடிக்கொள்ளுங்கன்னு சொன்னா உங்களை அப்படியே தாழ்த்திங்க, பறக்காதீங்க. வஹி தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக பறக்க தேவையில்லை, வஹி தெரிஞ்சிட்டா அரவணைக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமாக இருக்கக்கூடிய வஹியை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹமை உணர்ந்தோம்னு சொன்னா நம்மை சுற்றி உள்ளவர்களோடு நாம் ரஹமாக இருக்கும். புரியுதா? மனிதர் எப்படி இன்னொரு மனிதருக்கு ரஹமா இருக்க முடியும்? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. பெற்றோர் நமக்கு ரஹம் காட்டி வளர்க்கிறாங்களே, எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ரஹமா இருக்கிற, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி வஹி என்ற ஒன்றை நாம் ரஹ்மானிடம் இருந்து அறிந்து கொண்டு நாம் வாழும் போது நம்மை சுற்றி உள்ளவரிடம் நம்முடைய ரஹம நம்ம காட்டணும்னு சொன்னா பெரிய பாக்கியமான வாழ்க்கையாக அது இருக்கும். அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.